அதெல்லாம் வேண்டாம். காலேஜ் ப்ரொஃபஸர் அதில் போடலாம். விட்டுருங்க டாக்டர் ஷெரில். Okay. Here itself will stand. I am reading the first one. அந்த superior general முன்னாடி வந்து உட்கார்றீங்களா? எங்க இருக்காங்க? Second row of someone is because it was not written in the form. Which one? Kathika பத்தி எழுதுங்க போட்டுருங்களா? Assistant Professor Indira Gandhi College எல்லாம் போட்டுருங்க. She's right. She no, I did not come. கித்திகா பேர் இருக்கு. Thank you. Bishop. எல்லாமே இதுல தான மாறுது. So in this you see in this இல்ல இது இல்ல. இருக்கு நான் எக்ஸ்ட்ரா பேர். இதுக்கு போட ஆரம்பிச்சேன் அப்போ those spares. Bishop bag வந்து எப்படி இருந்தது? தனியா வெள்ளை. Yeah, வெள்ளை கலர் தான் பட் என்ன இருந்தது? These three of whom? First three யார் முக்கியமான ப்ரீஸ்ட் எடுக்கிறாங்க? அவங்க தான் இது சீதா இல்லையா பிஷப் இது இல்ல. இது இருக்குமா பிஷப் இந்த கலர் பிஷப் check பொன்மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் இங்கு எங்களுடன் சேர்ந்து சர்வதேச மகளிர் தின விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று விழாவுக்கு தலைமை ஏற்க வந்திருக்கும் பிரமுகர்கள் நமது புதுவை கடலூர் உரை மாவட்டத்தின் மேதகு பேராயர் His Grace Dr. Francis Callist, our Chief Guest Dr. Cheryl and Geraldine Shivan, Principal Kasura College for Women, Convener Centak, and thirdly our guest of honor Dr. Kritika Ravichandran, Assistant Professor of Computer Science and Artistic Director of Natya Chara. அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு மிஸ்ஸஸ் தயாவதி அவர்களை அழைக்கின்றேன்.
I call upon it. She's the one. No, she's there. Good evening. Now we call upon Mrs. Infanta to invoke the blessings of the Almighty through her melodious voice. Let's all please stand. Mother of mine, you gave to me all of my life to do as I please. I owe everything I have to you, Mother, sweet Mother of mine, Sister of mine. When I was young, you showed me the right way things should be done. Without your love, where would I be? Sister, sweet sister of mine. Mother, you gave me happiness, much more than words can say. I pray the Lord that He may bless you every night and every day. Mother of mine, now I am grown and I can walk straight all on my own. I'd like to give you what you gave to me, Mother, sweet Mother of mine, Sister, sweet sister of mine, Mother, sweet Mother of mine. Thank you, ma'am. That was so divine. வரவேற்புரை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்க எங்கள் பெண்கள் பணிக்குழுவின் செயலர் அருட்சகோதரி புஷ்பா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இறை திருப்பலி முடிவில் இந்த இனிய மாலை பொழுதில் எங்கள் எளிய அழைப்பை ஏற்று தமது பொன்னான நேரத்தை எங்களுடன் பகிர எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நம் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களை இவ்விழாவிற்கு தலைமை தாங்க அன்புடன் வரவேற்கிறேன். டாக்டர் ஜோஸ்பின் நிர்மலா அவர்கள் பொன்னாடை போர்த்தி ஆயரை கௌரவிப்பார்கள். எங்கள் இறுதி நேர அழைப்பை ஏற்று தனது மற்ற பணிகளுக்கு இடையில் இங்கு வந்திருக்கும் திருமதி டாக்டர் ஷெரிலான் ஜெரால்டின் சிவன், பிரின்சிபல் ஆஃப் கஸ்தூரிபா காலேஜ் அண்ட் கன்வீனர் ஆஃப் சென்டாக் அவர்களை பாசத்துடன் வரவேற்கிறேன்.
திருமதி மேரி கலா அவர்கள் பொன்னாடை போர்த்தி இவர்களை கௌரவிப்பார்கள். எங்கள் எளிய அழைப்பினை ஏற்று பலவிதமான நிகழ்வுகளுக்கு இடையில் எங்களையும் மதித்து இங்கு வருகை தந்திருக்கும் திருமதி டாக்டர் கிருத்திகா ரவிச்சந்தர் அவர்களை இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளராக அன்புடன் வரவேற்கிறேன். திருமதி டாக்டர் வசந்தி துமோ அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பெண்கள் பணிக்குழு உறுப்பினர்கள் அவர்களின் அழைப்பை ஏற்று எங்களுக்கு முழு ஆதரவு தரும் அருட்பணியாளர்கள் மற்றும் அருட்சகோதரிகளை கௌரவிக்க பெண்கள் பணிக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் அழைக்கிறேன். எங்கள் உயர் மறைமாவட்ட முதன்மை குரு எங்கள் பேராயரின் பிரதிநிதி அருட்பணி பிரீட்டர் ராஜேந்திரன், உயர் மறை மாவட்ட பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர் தந்தை அருட்பணி ராயப்பன், எங்கள் பங்கு மற்றும் மறை மாவட்டத்தின் பொறுப்பாளர் தந்தை அருட்பணி ரொசாரியோ, பெட்டிட் தலைமை ஆசிரியர் அருட்பணி தேவதாஸ், மிஷன் அச்சகம் பொறுப்பாளர் தந்தை அருட்பணி அகுஸ்து, லீகல் செல் பொறுப்பாளர் தந்தை அகர்வால், பெட்டிட் உதவி நம் உயர் மறை மாவட்ட பேராயரின் செயலர் அருட்பணி பிரேம்குமார், நம் பங்கின் உதவி தந்தை அருட்பணி ஆரோன், அனைத்து குருக்களையும் இவ்விழாவிற்கு வருக வருகவென அன்புடன் அழைக்கிறேன். எங்கள் அழைப்பினை அன்புடன் ஏற்று எங்களோடு பக்கபலமாக நின்று தோள் கொடுக்கும் கொன்சாகா சபை தலைவி அருட்சகோதரி ஞானமணி அவர்களையும், எங்கள் க்ளூனி சபை மாநில தலைவி அருட்சகோதரி லொரேன் அவர்களையும் பாசத்துடன் வரவேற்கிறேன். எங்கள் அனைவரின் அழைப்பினை ஏற்று எல்லா பங்குகளிலும் இருந்து வருகை தந்திருக்கும் பெண்கள் பணிக்குழு உறுப்பினர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவ்விழா இனிதே நடைபெற உங்கள் ஒவ்வொருவரின் இருப்பும் மிக மிக முக்கியம் என்பதை உணர்ந்து இங்கு வந்திருக்கும் எங்கள் அன்பு சகோதரிகள், அருட்சகோதரிகள், அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர், இளையோர், சிறுவர், சிறுமியர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தேங்க்யூ. Thank you very much, Sister Pushpa. கண்ணுக்கு தெரிந்து திரையில் தோன்றுபவர்கள் மட்டும் பிரபலங்கள் என அடையாளம் காணப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறார்கள். முத்துக்கள் சிப்பிக்குள் இருப்பதால் வெளியில் தெரிவதில்லை. விலை மதிப்பட்ட கற்கள் பூமிக்கு அடியில் இருப்பதால் அவையும் வெளியே தெரிவதில்லை.
வருடக்கணக்காக தங்கள் வியர்வை சிந்தி தங்கள் கால்களையே சக்கரங்களாக்கி வெயிலுக்கு குளிர்சாதன அறைகளை தேடாமல் என்றும் வெறும் முக்காடிட்டு புதுவையின் வீதிகளில் வியாபாரம் செய்யும் முத்துக்களை இதோ உங்கள் கண்முன் கொண்டு வருகிறோம். We request His Grace to kindly honor the hidden gems. முதலாவதாக திருமதி சாவித்ரி. 89 வயதான இவர் தான் 20 வயது முதல் புதுவையின் தெருக்களில் தொடப்பம் தொடப்பம் என்று குரலொலி எழுப்பி தொடப்பம் வியாபாரம் செய்து வந்தார்கள். இன்று வரை இந்த வியாபாரத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நிலா. இவர் தனது 8 வயது முதல் தாயாருடன் நுங்கு பனங்கிழங்கு என்று ஆரம்பித்து தற்போது தன் உழைப்பினால் பிள்ளைகளை படிக்க வைத்துள்ளார். இன்று தன் பிள்ளைகள் அனைவரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் இவர் இந்த பழ வியாபாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். இவர் தனது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி தனது பிழைப்பை நடத்தி வருகிறார். திருமதி ஜெனிஃபர். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. சமுதாயத்திலும் குடும்ப நபர்களாலும் தாழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் இவர் தன் தொடர் விடாமுயற்சியால் ஒரு ஆட்டோவினை வாடகைக்கு எடுத்து அதனை தினந்தோறும் அதில் ஓட்டி வருகிறார். இதனால் இவர் பல நேரம் இழிச்சொற்களுக்கும் பழிச்சொற்களுக்கும் ஆளாகும் நிலை ஏற்படுகிறது. ஆனாலும் இவர் இந்த தொடர் முயற்சியை கைவிடவில்லை. இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் இவர் தினமும் அவருக்கு கிடைக்கும் முதல் வருமானத்தை கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டுதான் மற்ற சவாரிக்கு செல்வார் என்பதை இங்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக திருமதி பார்வதி. இவருக்கு 2 குழந்தைகள். 2வது குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்டவர். குழந்தைகளை அருகில் இருக்கும் வீட்டில் விட்டுவிட்டு இவர் இந்த வியாபாரம் செய்கிறார். பெரிய பிள்ளை இவருக்கு இந்த குழந்தையை பார்த்துக் கொள்வதில் உதவியாக இருக்கிறார். சுருக்கு பை. அவர் தயாரித்த சுருக்கு பையில் தான் இப்பொழுது அனைவருக்கும் கிஃப்ட் வைக்கப்பட்டுள்ளது. Thank you, Your Grace, for honoring our hidden gems who are an inspiration and motivation to the others. Now I call upon Mrs. Dayavadi to introduce our dignitaries on the stage. Good evening to one and all. இவர் நாட்டிய சக்ராவின் இயக்குனராகவும் நடன கோயில் கலை மற்றும் கலாச்சாரத்தின் வீர் அறக்கட்டளையின் நிறுவனர்
மற்றும் புதுச்சேரி அரசின் கணினி அறிவியல் துணை பேராசிரியராகவும் பணியாற்றுகிறார். பரதநாட்டியத்தில் 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் கணினி அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் தற்போது நடனத்தில் முனைவர் பட்டத்திற்காக படித்து வருகிறார். நடனத்தில் UGC நெட் தகுதியுடன் இவர் 500க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார். இவர்களில் பலர் தற்போது ஆசிரியர்களாக பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் பணியாற்றி வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இலவச பரதநாட்டிய பயிற்சி அளித்து வருகிறார். சமூக விழிப்புணர்வுக்காக சமூக நடன பயிற்சிகள் நடத்தி வருகிறார். புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு பரதநாட்டியத்தை பயன்படுத்தி நேர்மறையான மாற்றத்தை கொண்டுவர நடன சிகிச்சையும் அளித்து வருகிறார். மேலும் இவர் கொரியா, சீனா, வியட்நாம், ஐக்கிய எமிரேட்ஸ், சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பல நாடுகளில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இவரது பங்களிப்புகள் பல மதிப்புமிக்க பாராட்டுகளுடன் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பிடத்தக்க வகையில் புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் 100 பெண்கள் சாதனையாளர்கள் விருது, நியூஸ் 18 தொலைக்காட்சி சேனலின் சிகரம் விருது போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர். முக்கிய தேசிய மற்றும் சர்வதேச நடன விழாக்களுக்கு நடனம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வழங்கியுள்ளார். இந்த அறிமுகத்துடன் முனைவர் திருமதி கிருத்திகா ரவிச்சந்திரன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். மேம், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு வார்ம்தான ஒரு ஈவினிங் இது. தோ த விமென்ஸ் டே செலிப்ரேஷன் வாஸ் ஓவர் எஸ்டர்டே, இன்னைக்கு இந்த மாஸோட இதை கம்பைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் ஸோ மெனி ஆஃப் யூ ஆர் ஹாப்பிலி இன்வால்வ்ட் இன் செலிப்ரேட்டிங் திஸ் விமென்ஸ் டே. அண்ட் இன்னைக்கு விமென்ஸ் டேக்கு நம்ம ஹானர் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப டிசர்விங்கான கேண்டிடேட்ஸ். ஸோ அவங்கள வந்து சூஸ் பண்ணினதுக்கு ஐ எக்ஸ்டெண்ட் மை ஹார்ட்ஃபெல்ட் அப்ரிசியேஷன்ஸ் டு அனிதா ரீமன். இன்னைக்கு விமென்ஸ் டே we are celebrating year after year. Every year we are celebrating, but அன்னைக்கு we are celebrating and then we forget, and then அந்த ஈவினிங் போயிட்டு திரும்பி வீட்டில் போய் மாவு அரைக்கிறது, தோசை ஊற்றுறது, இட்லி ஊற்றுறது, சட்னி பண்ணுறது. நோ. ஸோ why are we celebrating Women's Day? We all know the history because இப்போது சோஷியல் மீடியாலாம் ரொம்ப ஆக்டிவாக அந்த ரெவல்யூஷன் போனது, அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். We also have Men's Day, but it is not as significant as Women's Day. Why? Because the history was not fair to both, to women. Women were not considered on par with men, and ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் கூட which was totally fine, அது கூட it was not granted, like the access to education, the vote to write, and so many. இன்னைக்குமே நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு 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 ஆப்ஷனாக ஒரு சாய்ஸாக கூட கிடைக்கிறது கிடையாது. ஹிஸ்ட்ரியில் ஐ மீன் இன் இங்கிலீஷ் வி யூஸ் சர்டன் ஃப்ரேசஸ் லைக் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வி சே போலீஸ் மேன், வி சே சேர்மேன். வி டோன்ட் ஹாவ் அ வேர்ட் கால்ட் விமன்கைண்ட் கிடையாது, போலீஸ் விமன் கிடையாது, சேர் விமன் கிடையாது. ஸோ பை டிஃபால்ட் இஃப் யூ லுக் அட் ஆல் த டெர்மினாலஜிஸ், அந்த நெக்லெக்டிங் விமன் அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு தெரியாமலேயே we have been habituated to it. It is gradually changing. We are seeing women folks entering into all kinds of fields possible. We have Kalpana Chawla, even இப்போ
politics la kuda we see lot of living examples. We have Kiran Bedi madam, we have Tamilisi Soundarajan, we have women entering into almost all the fields. But then எங்க அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி that plays a very key role. எதுக்குன்னா அந்த விமனோடைய growthக்கு. When it comes to the child care, it is by default considered as the women's duty to look after the kid. அதுவும் ஒரு விமன் வந்து கரியருக்கு ஒரு ஏதோ ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிற ஒரு சமயத்தில் the woman is forced to sacrifice her job and then look after the child, and without no support. She has no support system at all. So இந்த ஒரு சூழலை மாறணும். The things are gradually changing. It is very visible. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் I could see a lot of change. It is going to change. But then why we are all gathered here is to know what could be done to make it better. So Women's Day we are celebrating to ensure the progress that we are having, and then to know the action plans that could be done to make the situation better. So be the support system for other women, encourage women businesses. And then there is a beautiful poem, The Road Not Taken. So safety kaga ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணாமல், if you are passionate about something, go for it. சேஃப்டியை என்ஷூர் பண்ணிவிட்டு see how you can move forward. And I wish all the women a very happy and fruitful career. Thank you so much for inviting me here. It is my pleasure to be here. Thank you. Thank you very much, Dr. Kritika Ravichandran. It was very informative and useful, I think, for all of us. Thank you. Now it's time to introduce our chief guest. இவர் புதுவை மண்ணில் உதித்து யூஜி முதல் PhD வரை 6 பட்டங்களை பெற்று தாகூர் கலைக்கல்லூரியில் தன் பணியை தொடங்கி போப் ஜான் போல் II கல்வியியல் கல்லூரியிலும் கிராமப்புறங்களிலும் உள்ள 3 கல்லூரிகளில் முதல்வராக பணியாற்றி தற்போது வில்லியனூரில் உள்ள கஸ்தூரிபாய் மகளிர் கல்லூரியிலும் சென்டாக் குழுவின் கன்வீனராக கூடுதல் பொறுப்பையும் வகிக்கிறார். இவர் தன்னுடைய பயணத்தை தனியாக அல்லாமல் முதலாவது தன் பெற்றோருடனும் பின் தன் கணவர் மற்றும் பிள்ளைகளின் ஆதரவுடனும் உதவியுடனும் பயணித்துக் கொண்டுள்ளார். இறைவன் என்னை எதற்காக அழைத்தாரோ அதற்கு என்னை பயன்படுத்தி கொண்டுள்ளார். இது இவரது தாரக மந்திரம். இந்த சிறிய அறிமுகத்துடன் முனைவர் திருமதி ஷெரில் அண்ட் சிவன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். மேம் ப்ளீஸ். Good evening, everyone. I would like to start off by saying that I say ditto to all that Kritika said before me. Now, on my part, I would like to say it is with immense gratitude and joy that I stand before you today, deeply honored by this recognition on the occasion of Women's Day. I extend my heartfelt thanks to the Catholic community of Puducherry, especially our esteemed Archbishop, the priests, the nuns, and the wonderful laity who have come together, everything organized by this wonderful team on our left, to celebrate both the spirit and the strength of women. This honor is deeply meaningful to me, not only because it acknowledges my professional journey, but also because it comes from a community that has been a pillar of faith, service, and compassion. The values that the Church upholds, such as love, perseverance, and a commitment to a greater good, are values that I have strived to embody in my own life and career. To His grace, your leadership and guidance illuminate the path for so many. To the priests,
nuns and the laity, your support and encouragement create a community where achievements like mine can flourish. And I thank you very much for that. I am truly humbled by your kindness and generosity today. On this special occasion of Women's Day, let us continue to uplift, support, and empower one another, recognizing that each step forward for one is a step forward for all. Thank you once again for this incredible honor. May God bless you all abundantly. Thank you. Thank you, Dr. Sherilyn. அடுத்ததாக நம் அனைத்துக்கும் பரிச்சயமான நமது பாசமிகு மேதகு பேராயர் அவர்களை மகளிர் தின சிற்றுரையை பணிவுடன் அழைக்கின்றேன், உரையாற்ற பணிவுடன் அழைக்கின்றேன். It's very difficult to talk on Women's Day as a man, but I'm very happy today. In fact, I would expect the Women's Day should be celebrated in a more grand, elaborate, and meaningful way. That's what I used to do, though it was a small diocese, the Diocese of Meerut. On Women's Day, on that particular day, no other days, 8th March, we used to collect all the women, at least in that diocese we used to have about, not only Catholics, and we used to have about 2,000, 3,000 women gathered, and they go around marching the city. Then they gather, then they put up conscientizing program where men will be also invited. Women's Day should not be celebrated only with women. Men have to know what's the matter. So Women's Day should involve men. Without the men, the women empowerment cannot take place. It's clear. That's why I hope, today I'm happy that this year our Women Commission, headed by Sister Pushpa, they have come out with this program, and when they came and told me, I was extremely happy that something is taking place, and they have really worked together, and it is something remarkable that they chose those people who are really great service, doing service to the society and humankind. I'm not saying mankind, humankind, and that's why I appreciate that initiative, that thoughtfulness. To talk about Women's Day, of course, I would like to say a few things very straightforward. Whatever anyone thinks, but what I feel, what is my idea, what's my conviction, and being the chairman, of course I am man, so chairman of the National Commission for Women, CCBA, National Commission for Women. I have been heading that for 2 consecutive terms, and we did a lot. And so on that basis, I would like to share some experiences. See, when we speak of empowerment, it's always the empowerment takes place with understanding, enlightenment, not by protest, not by any negative way of trying to get over. It will be disastrous for humankind. Let's take, for example, Dalit empowerment. I give you example, I'm not. Dalit empowerment. If Dalit all together get up, and because they have been discriminated for years, so now they organize themselves and fight against the other communities, will they be empowered? Never.
Never. What is important is the others also should understand. They also should understand. They should go together. Regarding women empowerment, the same mistake has taken place. Like feminist group rose. When women empowerment was taking place, feminist group came and then they started writing, speaking against men. By speaking against men, by undermining man, women cannot improve. People cannot be empowered. It's the plan of God. We should understand the plan of God. No matter however I try, I stand upside down or anyway, I cannot bear a child. I am a man. But a woman can. The difference has to be always kept. When you don't accept the difference, you are going ahead for disaster. God has created like that, that has to be respected. But that does not mean man is higher, woman is lower. That's wrong. Again, it is totally wrong. If you ask God, He would say differently. He would say differently. Why this has come, even now we are celebrating Women's Day in the city. You must celebrate it in the village. City people are much empowered. So much so today men in the city started asking, we need men empowerment. Women have come up to that. But I tell you, in the villages, even today, the women are considered as things, commodities. Who is the cause? Because we are not raising our voices against certain things that is taking place. You read, sometimes people say the church is not concerned. Church is very much concerned. All the popes have been speaking about it. Pope St. John Paul II, beautiful encyclicals he brought out for women's empowerment. Redemptoris Mater, go and read that. Mulieris Dignitatem, go and read that. What does he write about it? Mulieris Dignitatem, Redemptoris Mater. Beautifully he says. In Redemptoris Mater he says that the woman's image is distorted in modern society. Do you agree that? The image of a woman is today distorted. When I was a child, my books, binding the books, it had better, nice cover because the teachers would see to it. My books were filled with holy pictures. If I answer a question rightly, I would be given a holy picture. My books will contain holy pictures. Today you take the children's books and see. The notebooks you see, the cover itself, an image of an actress. And that also not fully clad. Today what are you infilling in the mind, young minds of the children as they grow? For example, a boy, from a young age, what is he seeing? Look at the films today. How does the film portray the image of a woman? You want to empower the woman. You have to dignify the image first. How does the films portray the image of a woman? How does the songs display what about a woman? I don't know much Tamil films. I don't know much Tamil songs. But I know the Hindi film industry. Hindi films, I have watched many films. There is a song which used to be a hit song. Tu cheez hai badi mast mast. That means you are a thing. The actress telling the actress, you are a thing, and mast thing means very attractive cheese to be enjoyed. That is being conveyed. Did anybody raise against it? They say that's the best film, awarded film. But the film contains this song, declaring a woman as a thing, commodity, and an attractive commodity to be enjoyed. Can you have empowerment of women with all this? What about the models? Women themselves. A brand new car is being brought out.
How do you advertise that car? 4 models with a minimum stand on 4 sides. What is that? Is it a woman's image, a true image of a woman? Today today the pornography and all those things, medias, it's a big business, it's an industry. How do you portray the image of a woman? Now the thing is, mankind, you should not use mankind. I'm fully for it. I used to say that, even our by biblical terms and all, because initially it was written like that. At the same time, you cannot write womankind, then the men will stand up. So you have to have an inclusive term, humankind. Humankind. So there are certain things, it's an accepted factor, we cannot change that. We have drainage system, and in that there is a thing called manhole, isn't it? So now men will raise objection. Why do you use that as manhole? Why don't you put it woman hole? You understand the implications. That's why we need to understand the way the things have been brought up. But I would say, you cannot bring equality. Any amount of things you may do, you cannot. You can bring equality between man and woman only through the Bible. Only through the Bible. Not otherwise. I am fully convinced of it. Not because I am a Catholic Archbishop, I am saying that. No. I know the other religions also, the other religious texts. It's thanks to the Christian religion that today the women are empowered. The first Women's Day was celebrated in New York. So we have to give the credit to. Now, with regard to the women, this has to be understood. Jesus, the risen Lord, what was the first utterance? The first utterance of the risen Lord? Woman. You go to St. John's Gospel. The first utterance of the risen Lord is woman. And then she couldn't understand, Mary Magdalene could not understand. She was trying to think it is a gardener and all those things. And the second utterance of the risen Lord is, why are you weeping? Woman. And then, why are you weeping? Woman, when he said woman, all women in the world who were that time and who will be born, the past women, present women and the future women, the whole womankind, woman, he called first. Then he says, why are you weeping? In that he is really concerned about the sufferings and the discriminations the women suffering. That's why the risen Lord called, why are you weeping? Then what does he say? Mary. See, personalizes Mary. That means Jesus is accepting her as a person, Mary. Then only she realizes and she says, Rabboni. What does Jesus say? How does he empower the woman there, and in general the whole woman? By dignifying them. Mary is a person, not a commodity, not a thing. So when he said Mary, she realized, oh, and she says, Rabboni. And then only he say, what does he say afterwards? Go and tell my brothers. So the woman is made the first apostle. Go and tell my brothers that I am risen. So when you look at from the point of view of the risen Lord, how much importance he gives to the woman. Go back to the first Old Testament, the creation story. God created first Adam according to one account of creation. Adam, not Eve. He took mud, formed and then breathed into his nostrils. He became alive, kept him in the Garden of Eden, and his name is Adam. God comes to walk with him as a companion. But when God realizes man is alone,
not happy, is not able to experience his own companion God. And that's why he takes from the side of man the rib and he makes another image, gives him. And what does man say? At last, my companion God is bone of my bones and flesh of my flesh. Man and woman, both as one. So the man is companion, woman's companion, man, they are persons. In this also you must realize the biblical explanation of a woman is, who is a woman according to the Bible? A woman is a representative of God to man. That's the biblical understanding of a woman. A woman is a representative of God to man. Because that man could not experience his one and only companion God. Now he gives woman as his representative for the man to understand God and experience. Not sufficiently integrated into the mind of the people. That is the plan of God. So woman is a representative of God to mankind. And then the highest honor in this world, who got? A woman. Mary. She became the mother of God. Can anything be above that? Mary becomes the mother of God. So, unless and until you see each other as the image of God, in everybody God is present, everyone is a person, and that is the spirituality of Mother Teresa. Unless you realize this thing, you cannot be equal. You cannot accept each other as equal. You cannot empower people. It's very clear. And that's what in the encyclical Pope John Paul II is so beautifully saying. So what is important is, can you accept each other as a person, image of God? Woman and man, that is not everybody, whether man or a woman, they are the person of God, image of God. Once you are convinced of this, then you will be able to respect whether man or a woman. This is the need of the time. I am happy that the Women Commission of our diocese is arranging this, but it is only in the Cathedral parish. I would love to have it as a whole in the diocesan, as it should have been. That is only a parish program. It should be, I hope the next year is going to be that. And so keep in mind, every person, the dignity of every human being as image and likeness of God. And then we will be able to respect each other, and that equality will automatically be established. So once again, I wish a very happy Women's Day. Enjoy the day. Enjoy the evening. Thank you. God bless you. Thank you very much, Your Grace, for your provoking words, which enlightened us. And definitely, as advised by you, next year we will see to it that we celebrate this event in a very grand manner. Thank you. Now, as we are going to begin with our cultural programs, always the first is the best. Now, our guest of honor, Dr. Kritika, is going to deliver her performance.
So it's not a full-fledged dance. There is a small poem that was written in English, and I'm just going to and the verbal இருக்கிறத நான் டான்ஸ்ல I'm just going to translate it. Thank you. Check. Check. Rise, O woman, strong and free. Rise, O woman, strong and bright. A beacon fierce, a guiding light. Through storms you stand, through tides you fight. With grace and strength you claim your right. You wave the dreams, you shape the way. A voice that echoes, come what may. Not bound by chains, nor fear, nor night. You shine with wisdom, love, and might. Today, we cheer, we stand, we say, you are the heart, you are the soul, you are the way. So, walk with pride, fierce and true. The world is stronger because of you. Thank you very much. That was really amazing. Thank you so much, ma'am. This was prepared immediately on the spot. She just gave it to me and I read it for her. Now is the time. Purchase your tracks today. Now is the time. Set yourself tuned for the tremendous presentation of various situations faced by women then and now. பெண்கள் அன்றைய நிலையில் கருக்கலைப்பு, சிசுக்கொலை, வரதட்சணை கொடுமை, கல்வியில் பின்தங்கிய நிலை, அடுப்படி அரசிகள், மாமியார் கொடுமை, விதவை பெண்கள் பட்ட அவதிகள் அனைத்தையும் தாண்டி முறியடித்து இன்று நாம் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். எந்த துறை ஆனாலும் சரி, பெண்கள் தங்கள் முத்திரையை பதித்து விடுகின்றனர். எப்படி இருந்த நாங்க இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றதை விட, எப்படி இருந்த நாங்க இப்போ இப்படி ஆகி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது இந்த மியூசிக்கல் டிராமா. இப்போ உங்களுக்கு இந்த பிள்ளைங்க நடிச்சு காட்ட போறாங்க. அடுக்கலையில் கண்ணீர் சிந்திக் கொண்டு இருந்த நான் இன்று மன தைரியத்துடன் அனைத்து சோதனைகளையும் சாதனைகளாக்கும் மன வலிமை கொண்டவராக மாறி இருக்கின்றோம். Drama performed by the students of Idaya College and Puducherry University and Puducherry Cathedral Youth. Tendez la main pour les mener vers d'autres landes.
Vois sur ton chemin, gamins oubliés, égarés, donne-leur la main pour les mener vers d'autres landes. Donne-leur la main pour les mener vers d'autres landes. Sans cœur de vie, loin d'espoir, lourdeur de vie, espoir.
Your performance was really amazing, children. Now next comes the Cinderella. Cinderella கதை தெரியும்ல இங்க எல்லாருக்கும்? இல்ல திரும்பி சொல்லவா? ஒரு ஊர்ல ராஜா ராணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்தோடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்போ அவங்க அந்த ராஜா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. அப்போ அந்த லேடி வந்து அந்த 2 பிள்ளைங்களையும் ஒரு மாதிரி நடத்தி இந்த இவங்களை வந்து சிண்டர், she was pushed to the ashes. She was given dirty clothes to wear. She was not treated properly. அந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி வளர்ந்து வந்துச்சு. கல்யாண நாள் வந்தோடனே பிரின்ஸ் வந்து வந்திருக்கிறாரு. மாப்பிள்ளை வந்து பொண்ணு தேடுறாரு. அப்போ இந்த பொண்ணுக்கும் அங்கே போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அந்த விழால. ஆனால் இந்த பொண்ணால் போக முடியல. அந்த அம்மா வந்து அந்த 2 கேர்ள்ஸை மட்டும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த கேர்ள் வந்து அழுதுகிட்டே இருக்கிறா கிச்சனில் உட்காந்து. அப்போது தேவதை அவங்க அம்மா வந்து இறந்து போனவங்க அம்மா வந்து தேவதை மாதிரி வந்து நீ அங்கே போகணுன்னு ஆசைப்படுறல்ல, சரி நான் உன்னை வந்து அங்கே அனுப்புகிறேன். இந்த பூசணிக்காயை வந்து வண்டி மாதிரி செஞ்சு 4 எலி வந்து டயர் மாதிரி உனக்கு பண்ணி நான் அனுப்புகிறேன். பட் யூ ஷுட் கம் பேக் ஆன் டைம். கிளாஸ் ஸ்லிப்பர்ஸ் போட்டு அனுப்புறேன். அதுதான் அந்த சிண்ட்ரெல்லாவுடைய ஹைலைட் வந்து அந்த ஸ்லிப்பர்ஸ் தான். அப்போ கிளாஸ் ஸ்லிப்பர்ஸ் போட்டு அவங்க அம்மா வந்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் டைமுக்குள்ளே நீ திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இந்த கேர்ள் அங்கே போனவுடனே she was very pretty. She was looking very pretty, more prettier than all the other 2 girls. அந்த பிரின்ஸ்க்கு வந்து இவ்வளோ ரொம்ப பிடிச்சி போச்சு. டான்ஸ் எல்லாம் நடக்குதுங்க. ரொம்ப லேட் நைட் ஆகிடுது, டைம் ஆகிடுது. திரும்பி வர முடியல, அவளால் டைமுக்கு திரும்பி வர முடியல. அப்போ அங்கே ஒரு ஃபேரி வந்து காதில் அவளுக்கு சொல்லுது, டைம் ஆயிடுச்சு, யூ ஹேவ் டு ரிட்டர்ன் டு பேக் டு யுவர் ஒரிஜினல் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே அவள் என்ன பண்ணுறா, கிளம்பி ஓடி வரா. ஓடி வரதுக்குள்ள அந்த மேஜிக்கல் பவர் எல்லாம் போய் அந்த பூசணிக்காய் அதெல்லாம் மாறி ஷீ இஸ் கம்மிங் பேக் டு த கிச்சன் சம்ஹவ். பட் ஷீ லூசஸ் த ஸ்லிப்பர்ஸ். ஓகே, அந்த பிரின்ஸ் வந்து என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு மேலே மயங்கிறதுனால அவளை தேடிக்கிட்டு வரான். அப்போ அவளை தேடுறதுக்கான அடையாளம் வந்து அந்த ஸ்லிப்பர்ஸ். இப்போ இங்கே வந்த உடனே அந்த ஸ்லிப்பர்ஸை வச்சு இது யாரோடதுன்னா அந்த 2 கேர்ள்ஸும் அவங்க வந்து தே வாண்ட் டு அக்கம்பனி தட், தே வாண்ட் டு மேரி தட் பிரின்ஸ். அதனால் இது எங்களோடது தான், பட் இட் டசன்ட் ஃபிட் எனி ஒன் அண்ட் ஷீ பிரிங்ஸ் த அதர் பேர். அதனால அவங்க கண்டுபிடிச்சி தே போத் மேரி அண்ட் தே லிவ் ஹாப்பிலி. நவ் யூ ஆர் கோயிங் டு லிசன் டு த நியூ சிண்ட்ரெல்லா, that is Singapen Cinderella. Yes, that was the older Cinderella. இன்னைக்கு நம்ம Singapen Cinderella பார்க்க போறோம். She's no more stupid. She was stupid in the older one. She was stupid, very timid, very obedient, very shy. அந்த மாதிரி Cinderella பார்த்துட்டீங்க. இப்போ modern Cinderella பார்க்க போறோம். Although she has very good quality, she retains all the good qualities, the kindness, love, affection, everything. But now she's smarter. So இப்போ அந்த புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி எப்படி வந்து அவங்க வந்து ஃபேமிலியும் பார்க்குறாங்க, அந்த இளவரசரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க என்று ஒரு புதுவிதமான சிங்கப்பெண் சிண்ட்ரெல்லாவை பார்க்க போறோம். சிண்ட்ரெல்லா, சொல்லுங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? காலை நேரத்துல ஜூஸ போடாம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணாம அத முதல்ல வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடு. சரிங்கம்மா. கியாரா, ஸ்ரேயா, சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும்ல, எவ்வளவு லேட் ஆச்சு பாரு. சீக்கிரம் ரெடி பண்ணு, நானும் ரெடி ஆகுறேன். என்னோட ஷூஸ் எங்க? தோ இரு ஸ்ரேயா. சீக்கிரம் பண்ணு. என்னோட பேக் தா. தோ இரு ஸ்ரேயா. சீக்கிரம் சீக்கிரம். இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வைக்கிறது இல்லையா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு? தெரியாம பண்ணிட்டேங்கம்மா. அம்மா ஒரு நிமிஷம்மா, எனக்கும் ஸ்கூலுக்கு போக ஆசையா இருக்குமா, நானும் போய் படிக்கிறேன்மா. நீ ஸ்கூலுக்கு போனா வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அங்க போய் வேலையை பாரு. நாங்க வரதுக்குள்ள வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சு வை, வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி வை. சரிங்கம்மா. எனக்கும் படிக்க ஆசையா இருக்கே. லேப்டாப் எங்க? இங்க இருக்கு. என்ன பாஸ்வேர்டா இருக்கும்? இதா இருக்குமா? சரி, இது போட்டு பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சு. வாவ், ஃபேஷன் டிசைனர் படிக்கலாம். ஐயோ அம்மா வர டைம் ஆயிடுச்சு, சமைக்கணும்.
சார்ல்ஸ், சார்ல்ஸ், 2 நாள் முன்னாடி உன்னுடைய கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா பாப்பா. அதை பத்தி ஏதாவது முடிவு பண்ணிருக்கியா? ஏதாவது யோசனை இருக்கா? பாப்பா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் பொண்ணுங்க நானும் பார்க்கணும், நிறைய பேரை பார்க்கணும். பிகாஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அழகா இல்லை, அழகா இருக்கிறாங்க, படிச்சுட்டு இல்லை. ஸோ எனக்கு இன்னும் நிறைய பேரை நான் பார்க்கணும், டைம் வேணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா வில்லேஜில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு மீட்டப்க்கு அரேஞ்ச் பண்ணி, அந்த மீட்டப்பில் நீயும் கலந்துக்கிட்டா, உனக்கு பிடிச்ச பெண் அதில் இருந்தாக்கா அந்த பொண்ணை உனக்கு பேசி முடிச்சிடலாம். இந்த ஐடியா உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த மீட்டப்பை பற்றி ரொம்ப நல்லா இருக்கு, சோஷியல் மீடியாவில் நம்ம அட்வர்டைஸ் பண்ணலாம். கண்டிப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஐடியா ஒரு இன்னோவேட்டிவா இருக்கு, ரொம்ப நல்லா புதுசா இருக்கு. அப்போ இந்த ஐடியாவை உடனே நான் அமைச்சர்கிட்ட சொல்லி நான் இமிடியேட்டா அதுக்கான ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். அமைச்சரே, ஒரு வழியா நம்ம சார்ல்ஸ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. வெரி குட். ஓகே, ரொம்ப நல்லது. அதுக்காக என்ன பண்ணலாம்னா ஒரு மீட்டப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த அரேஞ்ச் பண்றதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் காரியம் சோஷியல் மீடியால, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்க கொஞ்சம் அந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு அமக்கலப்படுத்திடுங்க. கண்டிப்பா அப்படியே பண்ணிடலாம். ஓகே, அந்த மீட்டப்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நீங்க பண்ணிடுங்க. ஓகே, ஷூர். கண்டிப்பா. ஓகேவா? ஐயோ, அம்மா வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிச்சிட்டாங்கம்மா. சரி, சூடா ஏதாவது ரெடி பண்ணு, பிள்ளைங்க இப்ப வந்துருவாங்க. சரிங்கம்மா. ஹாய் ஸ்ரேயா, கேரா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாரு, இன்ஸ்டாகிராம்ல ஏதோ கிங் சார்ல்ஸ்க்கு பொண்ணு பாக்குறதா மெசேஜ் வந்திருக்கு. ஏதோ மீட்டப்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா ரெடி ஆகுங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும். நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது அதை. சரியா? சீக்கிரம் கிளம்புங்க. ஆனா எங்க கிட்ட புது ட்ரெஸ்ஸே இல்லையே. ஓகேவா, போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேமா. அம்மா, அம்மா, எனக்கு ஒரு நிமிஷம்மா, நானும் உங்க கூட வரேம்மா. உங்க கூட வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிறேம்மா. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இது மாதிரி தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு. போய் வேலையை பாரு. நாங்க ஷாப்பிங் போயிட்டு வரோம், ட்ரெஸ் ரெடி பண்ணு. சரியா? சரிங்க. சிண்டர்லா, சொல்லுங்கம்மா. இந்த ஃப்ராக்கை அயன் பண்ணி கொடு. இத அயன் பண்ணு. சரி. என்னோட ஷூஸ் ஒழுங்கா பாலிஷ் பண்ணி தா. சரி ஸ்ரேயா. சீக்கிரம், பிள்ளைங்க ரெடி ஆகணும். ஓகேயா? போ போ. சரிங்கம்மா. யாரா ட்ரெஸ் தா. அழகா அயன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்கம்மா. ஏதாவது கோக்கு மாக்கா பண்ணி வைக்காத, சீக்கிரம் கொடு. சரிங்கம்மா. ஸ்ரேயா, என்னோட ஷூ ஒழுங்கா பாலிஷ் பண்ணனும் உனக்கு தெரியாதா? ஒழுங்கா பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே ஓகே, பண்ணிட்டா வா. சீக்கிரம் கிளம்புற நேரத்துல வேலையை பாரு. வா வா. யாரு நீங்க? ஏமா அழுற? எனக்கு பாலுக்கு போக புது ட்ரெஸ் இல்ல, யாருமே என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அப்படியா? நான் தான் அம்மா வந்திருக்கேன். நீ எதை குறித்து கவலைப்படாத. நான் உன்னை பார்ட்டிக்கு அனுப்பி விடுறேன். நீ சந்தோஷமா போய் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வா. நான் உனக்காக புது ஷூ எடுத்துட்டு வந்திருக்கேன், புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதை எடுத்து உனக்கு புது ட்ரெஸ் கொடுக்குறேன், இதை போட்டுக்கோ. எதை குறித்து கவலைப்படாத, சரியா? நீ போய் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வா. உன்னை யாரால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா?
ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, நீ ஒரு 12 மணிக்கெல்லாம் என்ன பண்ணணும், திரும்பி வந்துடணும். இல்லைன்னா நீ பழைய நிலைமைக்குள்ள மாறிடுவ. அதனால கண்டிப்பா 12 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். சந்தோஷமா நீ போய் பார்ட்டி அட்டென்ட் பண்ணிடுவா. தேங்க்யூம்மா. ஏய், நான் பார்ட்டிக்கு போறேன். ஓகே, பார்ட்டி. அவ்வளவுதான். ஹலோ, வந்திருக்கிறேன். வாங்க வாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க பாரு. ஹாய். வந்திருக்கிறீங்க. நான் மிஷன் காலனில இருந்து வரேன். Not the Universal Charles. Hi. These are my daughters. அங்க பாரு, யாரோ வராங்க. ஆமாமா, ரொம்ப அழகா இருக்கால. எந்த காலனில? நான் புசி காலனி. உங்களுடைய மாஸ்க் எடுக்கலாமா? யா. உங்க நம்பர் கிடைக்குமா? என் நம்பர் என்னோட இன்ஸ்டாகிராம் பயோல இருக்கு. ஓகே, ரெடியா ஷேர் பண்ண முடியுமா? யா. ஓகே. சிண்டரலா, மணி 12 போகுது, சீக்கிரம் வா. ஷூர். சார்ல்ஸ், மீட்டப் பார்ட்டில எப்படி போச்சு? நல்லா போச்சு பாப்பா. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ண பாப்பா. ஓகே, நம்ம நினைச்ச மாதிரி உனக்கு மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொண்ணை நீ பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? பாப்பா, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். வெரி குட். உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு யாருன்னு தெரியாது, அவங்க எந்த காலனில தெரியாது. அவங்க வந்து எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. பட் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஐடென்டிட்டி இப்போதைக்கு வந்து அவங்களோட ஒரு ஷூ தான் பாப்பா. ஷூ? இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் எனக்கு ஒரே ஐடென்டிட்டி பாப்பா. அவங்க அட்ரஸ், போட்டோ இது மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க பாப்பா. ஆனால் அவங்களோட போட்டோ இல்லை பாப்பா, அட்ரஸ் மட்டும் இருக்கு. அதை வச்சு நம்ம அமைச்சர்கிட்ட சொல்லி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாத, உனக்கு அந்த பொண்ணு மனசுக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த பொண்ணையே பேசி நம்ம முடிச்சிடலாம். கண்டிப்பாக அமைச்சரே. இப்போ ஒரு வேலை, இந்த ஷூவையும் அந்த அட்ரஸையும் வச்சு இந்த ஷூக்கு உரிய பெண் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணை தான். ஓ, வெரி குட், கண்டுபிடிச்சிடும். ஓகே. ஓகே. கடைசி வரைக்கும் அந்த போட்டோல இருந்த பொண்ணை யாருன்னே பார்க்க முடியல. மாஸ்க் வேற போட்டிருந்தாளா, கண்டும் பிடிக்க முடியல. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏய், இங்க பாரு, ஷூவை போட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டு வந்திருக்குது. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஷூ யாருது? உன்னோடதா? இல்லம்மா. அப்புறம் யாரோடதா இருக்கும்? ஆனா அந்த ஷூ அழகா இருக்கே. ஆமா, ஒரு ஷூ மட்டும்தான் இருக்கு, இன்னொரு ஷூ. ஹலோ, வீட்ல யாரும் இருக்காங்களா? சொல்லுங்க. கூட பொண்ணு யார் இருக்காங்களா? இதோ இருக்காங்க. 2 பேர் கூப்பிடுங்க. எதுக்கு? நீங்க யாரு? You come, you try on this shoe.
எனக்கு இது பத்தலம்மா. நல்லா போடு சீக்கிரம். உள்ள போலம்மா. அம்மா இது எனக்கும் பத்தலம்மா. எப்படியாவது ஃபிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. எனக்கு பத்தலம்மா. அட்ரஸ் கரெக்டா தான் இருக்கு. வேற பொண்ணு யாரும் இருக்காங்களா? வேற பொண்ணு யாரும் இல்ல. வேலையை முடிச்சிட்டேங்கம்மா. உன்னை யார் இங்க வர சொல்றது? போ உள்ள. இந்த பொண்ணு ட்ரை பண்ண சொல்லுங்க. You tried. Hey. எதுக்கு இந்த வேலைலாம் உனக்கு? எப்போ போன எனக்கு தெரியாம? ஓ. அதே கண்ணு. What's your name? Cinderella. Cinderella. என் கனவு தேவதை. Good. எங்களுக்கு தெரியாம எப்படி இதெல்லாம் பண்ணன? You bring the crown. என் fairy godmother கூட்டிட்டு போனாங்கம்மா. Now you put the crown for Cinderella and you'll be happy ever after. சிண்ட்ரெல்லா, எப்படியாவது எங்களெல்லாம் நல்லா பாத்துக்கோ. தங்கச்சிங்களெல்லாம் நல்லா பாத்துக்கணும், சரியா? நீ தானே பெரிய பொண்ணு. நீங்க தான் எனக்கு முக்கியம். நீங்க தான் என்ன கூட இருந்து வழி நடத்துறீங்கம்மா. எனக்கு நீங்க தான் முக்கியம். நான் தங்கச்சிங்களை நல்லா பாத்துக்கிறேங்கம்மா. Thank you. மினிஸ்டர் ஒரு பாட்டு பாட்டுமா ஃபாதர்? We hope you all had a good time. I'm sure you had, because we could see lots of laughter and happiness in your faces. So our next will be the vote of thanks by Mrs. Anita Riemann. Now we'll have another small performance, and after that will be followed by the vote of thanks. Thank you. Everybody was in all smiles and cheer. Very nice. Very nice. பெண்கள் நாட்டின் Everybody had fun. கண்டிப்பா. Thank you. சரி. Ultra beats on the track.
பெண்கள் இந்த உலகின் ஒளி. பெண்களாகிய நாங்களும் எங்கள் அன்பு, தைரியம், கருணை, வலிமை மற்றும் அழகால் இன்று உலகில் நிலவும் போட்டி, பொறாமை, களவு, ஒழுக்கமின்மை, கோபம் போன்ற இருளை அகற்ற ஒளியாய் வந்துள்ளோம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கென்ற காலம் மாறி இன்று கல்வி கற்று தங்கள் அறிவுத்திறனால் கால் பதிக்காத இடமே இல்லை என்று நிரூபித்து விட்டனர் பெண்கள். ஒரு பெண் தாயாக, மகளாக, மனைவியாக, மருமகளாக, மாமியாராக சித்தரிக்கப்படுகிறாள். வீட்டிற்கு வரும் மருமகளை முதலில் விளக்கேற்ற சொல்கிறோம். ஏனென்றால் அதன் அடையாளமாய் இனி இவள் இந்த வீட்டின் ஒளியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பெண்கள் அதிகாரம் அளித்தல் என்பது பெண்கள் தங்கள் சொந்த முடிவுகள் எடுக்கும் உரிமையை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும், பாகுபாடு மற்றும் சமத்துவமின்மையிலிருந்து விடுபட்டு தங்கள் வாழ்க்கையை வாழ்வதன் முக்கியத்தை எடுத்து காட்டுகிறது. பாலின சமத்துவம். பெண்கள் பயம் மற்றும் பாகுபாடு இல்லாமல் வாழ உரிமை உண்டு. வளர்ச்சி. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது வறுமையை குறைத்து வளர்ச்சியை முன்னேற்ற உதவுகிறது. குடும்பம் மற்றும் சமூகம். அதிகாரம் பெற்ற பெண்கள் தங்கள் குடும்பங்கள், சமூகங்களின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனுக்கு பங்களிக்கின்றனர். பொருளாதார வளர்ச்சி. படித்த மற்றும் அதிகாரம் பெற்ற பெண்கள் தங்கள் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றனர். சமூக மாற்றம். பெண்கள் அதிகாரம் அளித்தல் ஒரு உள்ளடக்கிய மற்றும் முற்போக்கான சமூகத்தை உருவாக்க வருகிறார்கள். நம் வருங்கால ஒளிகள். இயேசு நம் அனைவருக்கும் ஒளியாய் உள்ளது போல இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒளியாக இருப்போம் என்றும், இவர்கள் வாழ்க்கையில் துன்பம், கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து விடாமல் எதிர்த்து போராட வேண்டிய சக்தியை இவர்களுக்கு தர ஒளியாம் இறைவனிடம் வேண்டுகிறோம். I just wanted to give the vote of thanks when everybody is on the dais and all of you are here. So please bear with us for another 2 more minutes. Our heartfelt thanks. Good evening to all gathered here to partake and grace the occasion. On behalf of PVWC, that is Puducherry Vicariate Women's Commission Cathedral Parish, I stand before you to deliver the vote of thanks. First and foremost, our grateful thanks to the Almighty for showering His blessings for this Women's Day celebration, which got ready and which happened in a short span of time. Our heartfelt thanks to our beloved Archbishop
who has always been supportive and very encouraging for this venture. Thank you, Your Grace. Our sincere thanks goes to the chief guest of the evening, Cheryl Ann, who has gladly accepted our invitation in spite of telling her at the last moment. Thank you, Cheryl. Our sincere thanks goes to the guest of honor, Kritika Ravichandran, who has graced this occasion in spite of her busy schedule. Thank you, Kritika. We extend our thanks to our Vicar General and the Procurator, who have been the supporting pillars of the Archdiocese. Thank you. Our sincere thanks, our parish priest, who has, Father Aaron, thank you, Father, has kind enough to give this church premises, it's our parish priest, premises and helped us in every way. Our thanks to our assistant parish priest, our dear Father Aaron. He has been sailing with us throughout and leading us helping hand with the parishioners' youth. Always advising her, giving her ideas. Thank you, Father. Our heartfelt thanks to all Reverend Fathers and Reverend Sisters for gracing this occasion. Our sincere thanks to all the parish youth and university children and India Arts College students that Sister Fatima has been kind enough to send with their professor, Mrs. Cecilia Shobna, and also our ever-loving Carol group, friends and children. Of course, thanks to our tough and smiley choir master, Fanta, who did the beautiful welcome prayer song. Thank you, Infanta. Our sincere thanks to the parishioners and brothers and sisters of other parishes who have come to witness the celebration. Our thanks to all our PVWC staff members who has been helping to organize this event. Our thanks to sacristan of the church and the sound and light provided by Mr. Nandavani Electricals and Co. Thank you one and all, and good night. Thank you very much. Yes. One important personality that I forgot to thank is my beloved husband. Please, thank you, Mr. Riemann. Where is he? He disappeared. Okay. He did everything this evening so that all of us are comfortable. Thank you very much. Good night. Just few more seconds. Hope you all enjoyed this evening event. Now there is a person behind the stage and the scenes of all of events, right from planning, execution till this moment of staging. The hard work, dedication, coordination, organization, right from day one till now. It's none other than our renowned architect, Mr. Riemann, the soft-spoken, silent man with a smile behind, and his successful, magnanimous wife, Mrs. Anita Riemann. Yes, she's simply superb. A multitasking personality, proud to have worked with her leadership. This two skit played here purely belongs to her ideas and effort. Her level of hospitality is immeasurable. Same goes with our Riemann sir. He was of a great support for us behind the stage in organizing this great day. Without them, this would not have been a success. You know, this made for each other couple. As a token of all love from all of us here, I request our Reverend Sister Pushpa to honor the fantastic and fabulous couple. Thank you, sir. Thank you, ma'am. 3 cheers for Mr. and Mrs. Anita Riemann. Hip hip. Hip hip. Hooray. Hip hip. Hooray. Hip hip. Hooray. Now I request. May I request our Archbishop to come and pause for a group picture, please? And everybody who participated in the event, please come on the stage. Boys, Jiva,
Stephen, Marshall, Rosario. ஐயோ ஃபாதரை சொல்ல நான். All the boys. ஏன்னா நீங்களும் வாங்க.